ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன கம்ப்ளைண்ட்னா, தண்ணி வெளியே போகல. கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு. வாங்க என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி ஸ்பின் வச்சு ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், ட்ரம்மு ஓடலை, உள்ள வீல் மட்டும் சுற்றுது, ட்ரம்மு சுற்றலை. பின்னாடி பேக் ஷீட்டு காட்டுறேன். மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்யுது, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. டார்க் மோட்டர் லிவர் இழுக்கலை. டார்க் மோட்டர் லிவர் இழுத்தாதான் ட்ரம்மு சுற்றும், ப்ளஸ்ஸு பெல்லை ஓப்பன் ஆகிட்டு தண்ணி வெளியே போகும். டார்க் மோட்டரோட ஜாக்கை கழட்டி பவர் வருதான்னு செக் பண்ணணும். கிலோமீட்டரில் வோல்டேஜ் செட் பண்ணிவிட்டு, உங்ககிட்ட கிலோமீட்டர் இருந்ததுன்னா வோல்டேஜ் வச்சு செக் பண்ணுங்கள். டெஸ்டரில் செக் பண்ணும்போது நியூட்ரல் வராமல் கூட இருக்கலாம். நம்ம இந்த மாதிரி கிலோமீட்டரில் செக் பண்ணும்போது கரெக்டான வோல்டேஜ் வந்ததுன்னா நியூட்ரல் ஃபேஸ் ரெண்டுமே வருதுன்னு அர்த்தம். இப்போ 230 வோல்ட் வருது. இப்போ ப்ராப்ளம் டார்க் மோட்ரு தான். அதில் 3 போல்டு வரும். 8ஆம் நம்பர் போல்டு. 8ஆம் நம்பர் டீ போட்டு காட்டிக்கிறேன். இப்போ போல்டு காட்டி எடுத்துட்டேன். இப்போ அந்த டார்க் மோட்ரு எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன லாக் மாதிரி இருக்கும். அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணி எடுக்கணும். வீடியோ நான் தனியாக தான் ஷூட் பண்ணுறேன். அதனால் நான் கீழே வச்சுட்டு எடுக்கிறதுனால இந்த இடத்த கரெக்டாக காட்ட முடியல. சரியா வேலை செய்யலன்னு வச்சுக்க, கலட்டி தூக்கி எறிஞ்சிட மாட்டேன். இப்போ அந்த டார்க் மோட்ரு கழட்டி எடுத்தாச்சு. புது டார்க் மோட்ரு வாங்கிட்டு வந்துருக்கோம். இப்போ அதை மாட்டிடலாம். இப்போ அந்த டார்க் மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணுறேன். அந்த லாக் கரெக்டாக உட்கார வச்சு 3 போல்டு வரும். 3 போல்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம். 8ஆம் நம்பர் போல்டு வருது. 8ஆம் நம்பர் பாக்ஸ் போட்டு டைட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்க்ரூ டிரைவர் போட்டு கூட டைட் பண்ணலாம். டைட் பண்ணும்போது மீடியம் டைட் பண்ணுங்கள். பிளாஸ்டிக்கில் தான் அது போல்டு டைட் ஆகும். பிளாஸ்டிக் பாடியில் ஓவர் டைட் பண்ணோம்னா கிராக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஜாக்கை ப்ளக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி செக் பண்ணலாம். பாட்டம் கவர் போட்டு லாக் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிவிட்டு ஸ்பின் வைக்கிறேன். ஸ்பின் வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், அந்த டார்க் மோட்ரு இழுக்குது. இப்போ அந்த பெல்லை ரிலீஸ் ஆகிறதுனால தண்ணி வெளியே போகும், ட்ரம்மும் சுற்றும். ஃபஸ்ட்டு ஸ்மூத்தாக ஓடிச்சு இல்லைங்களா? இப்போ பாருங்கள், வைப்ரேஷன் வருது. ட்ரம்மோடு சேர்ந்து சுற்றதுனால வைப்ரேஷன் வருது. இப்போ பாருங்கள், ட்ரம்மு உள்ளே சுற்றுது. தண்ணியும் வெளியே போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.